الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய ஈமானிய உணர்வு கொண்டவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய எங்களுடைய சந்திப்பிலே இரண்டாவது சந்திப்பில் இருக்கிறோம். எதற்காக நாம் இந்த சீராவை படிக்க வேண்டும் என்ற சில மகாசிதுகளை, இலக்குகளை நாம் சென்ற சந்திப்பிலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய சந்திப்பிலே நாம் ரசூலுல்லாஹுடைய வரலாறு பற்றிய பாடத்துக்குள்ளால் இன்ஷா அல்லாஹ் செல்லவிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய உணர்வு கொண்டவர்களே, எங்களுடைய இந்த சீராவினுடைய இந்த கிதாபுக்குள்ளால் நாங்கள் செல்லவிருக்கிறோம். தக்ரீதாத்துல் சீரத்தின் நபவியா என்று சொல்லப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய பாடம். இந்த கிதாபினுடைய பெயரும் இதுவாகவே இருக்கிறது. இதனுடைய சிறிய ஒரு முன்னுரை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முகத்திமா என்று அரபியில் சொல்வார்கள், அல்லது முகத்தமா என்று சொல்வார்கள். இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது நபி அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொன்னதன் பின்னால் அவர் சொல்கிறார், இந்த பதிவுகள், இந்த சுருக்கமான தக்ரீதாத் என்று சொல்லப்படுகின்ற இந்த பதிவுகளை பொறுத்தவரையிலே இவைகளை நான் அல்லுலுல் மக்னூன் ஃபி சீரத்தின் நபியில் மஅமூன் என்று சொல்லப்படுகின்ற புத்தகத்திலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். இவைகளை எடுத்திருக்கிறேன். எப்படி என்றால், ஒரு அழகான முறையில் நீண்ட சம்பவங்களை கொண்டு உங்களை அலுப்படைய வைத்து விடாமல் மிக அழகாக என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்திலே இந்த கிதாபிலிருந்து எடுத்த தொகுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளை அவர் பதிவு செய்து வந்திருக்கிறார். அது முடிவடைகின்ற பொழுது அதனை எடுத்து அந்த பதிவுகளை அழகாக புத்தக வடிவிலே அவர் பதிவு செய்ததாக அவர் சொல்கிறார். ஆகவே மிக சுருக்கமாகவே இந்த சீரா நபவியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதியப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக இதன் மூலமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இவர்களுடைய புத்தகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை ஆரம்பிக்கின்ற பொழுது அப்துல்லாஹினுடைய என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதர், ஆமினா என்று சொல்லப்படுகின்ற அந்த தாயாரின் திருமணத்திலிருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஏனைய புத்தகங்களை பார்க்கின்ற பொழுது வித்தியாசமான முறையில் அவர்களுடைய புத்தகங்களை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். சிலர் ஜாஹிலியா காலத்தினுடைய ஆரம்ப கட்டம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரைகளை பற்றி பேசி அங்கிருந்து ஆரம்பிப்பார்கள். மற்றும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆய்வுக்கு ஏற்றவாறு நீளமாக, சுருக்கமாக, நடுத்தரமாக பேசுவார்கள். ஆனால் இது ஒரு சுருக்கமான புத்தகம் என்ற வகையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இதனை அவர்கள் அப்துல்லாஹ் உடைய திருமணத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார்கள். ஜிவாஜு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப் மின் ஆமினத பின்தி வஹப். ஆமினா என்று சொல்லப்படுகின்ற அம்மையாரை அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய மகனாகிய அப்துல்லாஹ் திருமணம் முடிக்கிறார். அப்துல்லாவின் மூலமாக தன்னுடைய வயிற்றிலே ஆமினா அம்மையார் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் கனவு காண்கிறார்கள். என்ன கனவு என்றால், அன்னஹு ஹரஜ மின்ஹா நூருன் அதாஅத் மின்ஹு குசூரு ஷாம். ஷாமினுடைய எல்லா பெரும் கோட்டைகளும் ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலிருந்து வெளிவரக்கூடிய வெளிச்சத்தின் மூலமாக பிரகாசம் அடைவதை ஆமினா அம்மையார் கனவு காணுகிறார்கள். குசூர் ஷாம், அதாவது ஷாம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், தற்போது இருக்கின்ற பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா, லெபனான், யமன் போன்ற நாடுகள் சேர்ந்த அந்த பகுதிக்கு ஷாம் என்று சொல்வார்கள். அந்த முழு பகுதியும் ஆமினா அம்மையாருடைய வயிற்றிலிருந்து ஒரு பிரகாசம் வெளியாகி அந்த முழு பகுதிக்கும் பிரகாசம் கொடுக்கின்ற ஒரு கனவை இந்த அம்மையார் காண்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்ற பொழுதே தந்தையை இழந்து விடுகிறார்கள். அதாவது அப்துல்லா மரணித்து விடுகிறார். கண்ணியமான பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, இதிலிருந்து எங்களுக்கு விளங்க வருகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
அவனுடைய எல்லா துறைகளிலும் அவன் முன்னேறுவதற்கு அவனுடைய வாழ்க்கையில் வருகின்ற இறைவனுடைய சில முடிவுகள் தடையாக ஒருபோதும் இருக்காது என்பதற்கு இது எங்களுக்கு பலமான ஒரு புத்திமதியை சொல்கிறது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றிலே இருக்கின்ற பொழுதே தன்னுடைய தந்தை இழந்து விட்டாலும் கூட எவ்வளவு பலமான உறுதியான உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பலமான ஒரு மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தில் வலம் வந்ததை பார்க்க முடிகிறது. எவ்வளவு பண்பாடோடும் எவ்வளவு நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் அவர்களுடைய சிறு வயதிலிருந்து அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஆகவே சிறு குழந்தைகள், தந்தையை இழந்த அனாதைகள், அவர்களை பாதுகாப்பது அந்த தாயினுடைய அந்த சமூகத்தினுடைய பொறுப்பு. அவர்களை ஒழுங்கான முறையில் வளர்க்க முடியாது என்று நமக்கு காரணம் சொல்ல முடியாது. அல்லாஹு தஆலா அனாதைகளை இந்த உம்மத்துக்கு பொறுப்பு தந்திருக்கிறார். ஆகவே எங்களுடைய சமூகத்தில், எங்களுடைய ஊரில், நாங்கள் இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற அனாதைகளை நல்வழிப்படுத்துவதும் அவர்களை பலப்படுத்துவதும் எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அடுத்ததாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீராசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் வாலிதிஹி, தன்னுடைய தந்தை மரணித்தார் என்றால் அவர் மரணிக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைக்காக எதை அவர் விட்டு சென்றார் என்று பார்த்தால், பிறக்காத தன்னுடைய குழந்தைக்காக அப்துல்லா என்ன செய்கிறார் என்றால் 5 ஒட்டகங்களையும் ஒரு ஆட்டுத்துண்டையும் ஹபஷா நாட்டைச் சேர்ந்த ஒரு அடிமை பெண்ணையும், அந்த பெண்ணுடைய பெயர் தான் பரக்கா என்று சொல்வார்கள், அதே மாதிரி உம்மு ஐமன் என்ற ஒரு புனைப்பெயரும் அந்த தாய்க்கு இருக்கிறது. ஆகவே இந்த 3ஐயும் தான் தன்னுடைய குழந்தைக்காக அவர் விட்டு செல்கிறார். பரக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த அடிமையும் 5 ஒட்டகைகளையும் விட்டு செல்கிறார். இதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கின்ற சொத்தாக இருந்தது. அதாவது தன்னுடைய தந்தை விட்டு சென்ற சொத்தாக இருந்தது. அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை 12வது நாள் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே, ஆமுல் ஃபீல் வருடம் ரபீஉல் அவ்வல் மாதத்திலே 12வது நாள் திங்கட்கிழமை ஆமினா பின்த் வஹப் என்று சொல்லப்படுகின்ற அந்த அம்மையாருக்கு குழந்தையாக பிறக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஆகவே கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய பாடம் தொடர்ந்து கொண்டு சொல்கிறது. இதுதான் எங்களுடைய இன்றைய பாடத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஆகவே இவைகளை நாம் பதிவு செய்து கொள்வோம். அதிகமான இன்னும் நாம் தேடல்களை கூட்டலாம். எப்படி ஜிவாஜுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் என்று தனியாக பேசியிருப்பார்கள், விரிவாக பேசியிருப்பார்கள். இவைகளை நாம் தேடலாம், பார்க்கலாம். இது எங்களுக்கு தேடலுக்கான ஒரு வழிகாட்டலே தவிர இது பெரிய ஒரு பாடம் அல்ல. தேடலுக்கான வழிகாட்டல் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான அம்சங்கள் சுருக்கமாக சொல்லப்படுகின்ற பொழுது அவைகளை நாம் விரிவாக வாசிக்கலாம். எங்களுடைய வாசிப்புகள் அதிகமாக இருக்க வேண்டும், தேடல்கள் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து அதன் மூலமாக பிரயோசனம் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.